டேய் கந்தா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான்டா. கோச்சிக்கிட்டு ஊரை விட்டு வந்துட்டோமே, எங்கே தடுமாற போகிறோமோன்னு நினச்சேன். ஞான விளையா புண்ணியத்தில் இந்த இடம் கிடச்சிது. இன்றைக்கி வருமானம் 126 ரூபாயும் 3 படி அரிசியும். நாளைக்கு ஊர் சந்தையான், போய் உனக்கு புண்ணாக்கும் தவிடும் வாங்கிட்டு வரணும். பணம் போதுமான்னு தெரியல. விற்கிற விலைவாசிக்கு கையில் இருக்கிறதெல்லாம் எந்த மூளைக்குடா? என்னடா விளக்கு வச்சோன்னு உனக்கு எஃப்எம்ல பாட்டு கேட்கணுமே? இரு வரேன். என்னடா இளையராசா பாட்டு தான் வேணுமா? ஓடுவாங்கடா, நானா பாட்டு போடுறேன். நீ தாமரை தானே? ஆமா. நீ தான் இங்க குடிசை போட்டிருக்கியா? ஞானவேல் பண்டிகை தான் போட்டுக்க சொன்னாரு. இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வர? டவுன்ல பூக்கடை போட்டிருக்கோம். வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். ஓ, இங்க நீ மட்டும் தான் இருக்கியா? நானும் கந்தனும். கந்தனா? இதோ அவன்தான். ஓ, இததான் சொன்னியா? பாண்டிய மன்னன் எப்படி இருப்பாரு? பாண்டிய மன்னன் போட்டோ கிடைக்குமா? நானே ஒரு பரதேசி, என்கிட்ட போய் பாண்டிய மன்னன் போட்டோ கேட்குற? ஆமா, எதுக்கு அந்த போட்டோ கேட்குற? நீ தானே சொன்ன எனக்கு வர போற மாப்பிள்ள பாண்டிய மன்னன் மாதிரி இருப்பாருன்னு. அதான். மனசுக்குள்ள பெரிய ஆசையெல்லாம் வளர்த்துக்காதுக்குள்ள. நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா அப்புறம் மனசு சங்கடப்படும். கிடைக்கிறத ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ பழக்கணும். உன் மனசுக்கு பாண்டிய மன்னன் மாதிரி நல்ல மாப்பிள்ள தான் கிடைப்பான். நிசமா? என் கண்டன் சொல்லிருக்கான், கடவுள் சொன்ன மாதிரி உன் ஆசை நிறைவேறும். போ, போயிட்டு வரேன். இல்லை கந்தா, உன்னை நம்பி தாண்டா வாக்கு கொடுத்துருக்கேன். அவன் மாப்பிள்ளை விஷயத்தில் ஏதாவது எசக்கு பசக்கு ஆச்சு நம்மளை ஆஞ்சு விடுவா. அப்புறம் இந்த ஊரையும் காலி அனுப்பிட்டு இப்படியே திரிய வேண்டியதுதான். மாடு இன்னும் வரலையாடி? இன்னும் வரலாமா? போய் பத்திட்டு வா. சரி. எங்கேயாவது போயிட போதுரி, சீக்கிரம் போய் பத்திட்டு வா. என்ன நினைப்புல இருப்பாளோ தெரியல. டே குமாரு. என்னக்கா? உன் ஹிஸ்டரி புக்ல பாண்டிய மன்னன் படம் இருக்கா? இல்லையேக்கா. ஸ்கூலுக்கு போய் யார்கிட்டயாவது கேட்டு வாங்கிட்டு வரியா? சரிக்கா, சார்ட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன். பாண்டிய மன்னன் யார மாதிரி இருப்பாரு? கந்தா எங்க போனா? மேய்ச்சலுக்கு விட்டு போனேன், அவனை காணுமே. கந்தா, தெய்வானே, கந்தா, தெய்வானே, யாரு? தெய்வானே, ஏய் தெய்வானே. ஓ, நீதானா? யார தேடுற? தெய்வானே. தெய்வானை யாரு? உன் தங்கச்சியா? எங்க வீட்டு பசுமாடு. ஓ, நான் கந்தனை தேடி வந்தேன், நீ தெய்வானை தேடி வந்தியா? ஆமா. ஏய், என்ன புள்ள அங்க என்னத்த பாக்குற? என்ன புள்ள? ஒண்ணு இல்ல. சொல்லு புள்ள. கந்தனும் என் தெய்வானையும் அங்க அசிங்கம் பண்ணிட்டு இருக்குதுங்க. அசிங்கம் பண்ணிட்டு இருக்குதுங்களா? அப்படின்னா போய் என்னது? போயாவா? அங்க போகாத.
அதுங்க சந்தோஷமா அனுபவிச்சிருங்க, அதை போய் அசிங்கிற. மனுஷன் 4 சோத்துக்குள்ள பண்றான், அதுங்க வெட்ட வெளில பண்ணுதுங்க. அதுங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. அதுங்களுக்கு 5 அறிவு தான் புள்ள. தொந்தரவு பண்ணாத போ. அப்போ என் தெய்வான அதுவா வந்துரும் புள்ள, நீ போ புள்ள. உன் கந்தனை கொஞ்சம் கண்டிச்சு வை. உன் தெய்வானைய கட்டி போட்டு வை. பாண்டிய மன்ன மாதிரி ஒருத்த வருவான்னு சொன்னியே, அவன் எப்போ வருவான்? எப்ப வேணாலும் வருவான், உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு. ஐயா கும்பிடுறேங்கய்யா. நல்லா இருப்பா. சிண்டாசு தானே? ஆமாங்கய்யா. எப்படி பாருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கய்யா. அங்கே இட வசதியெல்லாம் எப்படி இருக்கு? இடத்துக்கு என்னங்க குறைச்சல? ஆமாம், எங்கே போகிற? மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு இன்னும் வரல, அதான். சரி சரி வரப்பா. நேற்று உங்களை பார்க்கறதுக்கு மரத்துக்கு வந்தேங்கய்யா. ஆமாம்மா, சீனிவாச சொன்னால நேற்று கக்கலத்தூரில் ஒரு காது குத்து, அதான் அங்கே போயிட்டேன்ப்பா. சரி போயிட்டு வரேன். சரிங்க, வரேன்ப்பா. சே, பேட்டரி போச்சு. கந்தா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எந்த ஊருக்கு போனாலும் ஆம்படுற பசுமாடுகளை புலங்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அனுபவி ராசா, அனுபவி. கந்தா, இன்னைக்கு எஃப்எம்ல பாட்டு கேட்க முடியாது, பேட்டரி தீர்ந்து போச்சு. நான் வாசிக்கிறேன். டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா. என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்கு. போடா. யோ, ஓ, இதான் உங்க பூக்கடையா? ஆமா. என்ன வாங்கிட்டு போற? மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்கிட்டு போறேன். வேற ஒண்ணும் வாங்கலையா? கையில இருந்த காசுலாம் இதுக்கே சரியா போச்சு. பணம் வேணுமா? வேணாம் புள்ள. கடனா தரேன், அப்புறம் கொடு. எதுக்கு புள்ள? வேணாம். அப்புறம் ஒரு விஷயம், நான் அந்த பாண்டிய மன்னனை பார்த்தேனே. அப்படியா? நீ பாக்குறியா? எங்க காமி. இது ஏது புள்ள? நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுது. என்னது? கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்ததியா, உனக்கு புரியாது. ஓ, இவர்தான் பாண்டிய மன்னனா? ம், சூப்பரா இருக்கார்ல. இவர மாதிரி மாப்பிள்ள தானே எனக்கு கிடைப்பாருன்னு சொன்னேன். கிடைப்பாரா? கிடப்பாரு கிடப்பாரு. இந்தா பத்திரமா வச்சுக்க. கரெக்டா? யோ, நீ கூட பாண்டிய மன்னன் மாதிரி தான் இருக்க. அடியே, ஒன்னே வியாபாரத்தை பாரு, இல்லைன்னா அவனை பாரு. ஒரு மலை பூக்கு எம்பிட நேரம் முடி நிற்கிறது. இது வியாபாரம் பார்த்து கிழிக்க போச்சு. இவர்கிட்ட கேட்கலாம். அண்ணே, பாண்டியனை பார்த்துருக்கீங்களா? பாண்டியனா? இந்த மண் வாசனை படத்தில் நடிச்சானே, அந்த பாண்டியன் தானே? என்ன எதுவுமே சொல்லாம போறான்? லூசா இருப்பானோ? இவன் கடையில டீ குடிக்கிறது ஒண்ணுதான், பால்டாயில குடிக்கிறது ஒண்ணுதான். ஏன் பால்டாயில குடி? அண்ணே வணக்கம்ண்ணே. குடிக்கிறது ஓ சிட்டி பேச்ச பாரு. அண்ணே, நீங்க பாண்டியனை பார்த்துருக்கீங்களாண்ணே? பார்த்துருக்கேன். அவர் என்ன மாதிரி இருப்பாரோ? அவன் ஒன்னே மாதிரி இருக்க மாட்டான். நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணே. பாண்டியன் என்ன மாதிரி தான் இருப்பாருன்னு சொன்னாங்களே. சத்தியமா சொல்றேன், அவன் ஒன்னே மாதிரி இருக்க மாட்டான். வேணா மூதலிக்கிறேன், பாக்குறியா? டேய் பாண்டியா, இங்க வாடா. பாத்தியா, இவன் தான் பாண்டியன். உனக்கு இவனுக்கும் ஏதாவது ஒத்துமை இருக்கா? நான் இந்த பாண்டியனை சொல்லணே. வேற எந்த பாண்டியன்? மதுரை ஆண்டாரு அந்த பாண்டியன். ஓஹோ, பாண்டிய மன்னே. அவர்தான் அவர்தான். அவரு ஒன்னே மாதிரி இருப்பாரு. எச்சாட்லி எச்சாட்லி. யாரோடா கம்பேர் பண்றது? அவரு மதுரை ஆண்ட மண்ணே, நீ மாட்டு ஓடி தர நொன்ன. போடா போடா.